ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஏப்ரல் 13லேருந்து ஏப்ரல் 20 வரைக்குமான எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க நேராக பாயிண்ட்ஸ்க்கு போயிடலாம். இந்தியாவின் இசைக்குயில் என்று புகழப்பட்ட பின்னணி பாடகி லதா மங்கேஷ்வரின் தங்கையான பிரபல பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே வந்து காலமாயிட்டாங்க. அடுத்த பாயிண்ட்டு, 2026ஆம் ஆண்டிற்கான போதி விருட்சம் அப்படிங்கிற விருதை வந்து திராவிட கட்சி தலைவர் வீரமணிக்கு பெங்களூரில் இருக்கிற அமைப்பான டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சதா மனோத்சவ் அமைப்பு வழங்கியிருக்கு. இந்த விருதை வந்து வீரமணி அவர்கள் வந்து திருச்சியில் இருக்கிற சிறுகனூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பெரியார் உலகம் அப்படிங்கிறதுக்கு நன்கொடையாக கொடுக்குறாரு. அடுத்த பாயிண்ட்டு, மக்களவையில் 33% மகளிர் இடஒதுக்கீட்டை வந்து அமல்படுத்தும் வகையில் 131வது சட்டத்திருத்த மசோதா கொண்டு வந்தாங்க 2023. அதில் வந்து மொத்த இடங்களின் எண்ணிக்கை வந்து 543லேருந்து 815ஆக அதிகரிக்கப்படும் அப்படின்னு சட்ட அமைச்சர் சொல்லியிருந்தார். இது ஏப்ரல் 16ஆம் தேதியே அறிவிச்சிருந்தார். ஆனால் அடுத்த 2 டேஸில் இது வந்து இந்த மசோதா தோல்வியை சந்திச்சுது. ஏன் அப்படின்னா, மொத்த வாக்கெடுப்பில் ஆதரவு வந்து கம்மியாக இருந்ததுனால இது வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. மொத்தம் வாக்களித்த நபர்கள் வந்து 528. அதில் 298 பேர் ஆதரவும் 230 பேர் எதிர்ப்பும் தெரிவித்ததுனால 352 சீட்டுகள் தேவைப்படுது. அப்படி இருக்கிறப்ப 54 சீட்டுகள் இல்லாமல் இந்த மசோதா தோல்வி அடைஞ்சிருக்கு. அடுத்த பாயிண்ட்டு, டாப் 5 பொருளாதார நாடுகளின் பட்டியலில் வந்து IMF வந்து ரீசெண்டாக வெளியிட்டிருக்காங்க. அதில் 6ஆம் இடத்துல இருந்த இங்கிலாந்து வந்து 4லேருந்து 4.5 ட்ரில்லியன் டாலர் GDPயுடன் 5ஆவது இடத்திற்கு முன்னேறியிருக்கு. 5ஆம் இடத்துல இருந்த இந்தியா 6ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. அடுத்த பாயிண்ட்டு, கடந்த நிதியாண்டில் செயல்பாட்டு திறனில் மட்டும் நாட்டிலேயே தெற்கு ரயில்வே முதலிடம் பிடிச்சிருக்காங்க. இது வந்து முக்கிய மேம்பாட்டு வளர்ச்சியை வந்து பதிவு செஞ்சுருக்கு. 2ஆம் இடத்துல மேற்கு ரயில்வேயும் 3ஆம் இடத்துல வடமேற்கு ரயில்வேயும் இடம் பிடிச்சிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, எழுத்தாளர்கள் விட்டல் ராவ் அம்சன்குமாருக்கு 2026ஆம் ஆண்டின் அரங்கநாதன் இலக்கிய விருது உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் வந்து நேற்று வழங்கினாங்க. இதோட ப்ரைஸ் மணி விருதோடு சேர்த்து 1 lakh rupees காசோலையாக தராங்க. அடுத்த பாயிண்ட்டு, கீழடி 11ஆம் கட்ட அகலாய்வில் மிகச்சிறிய வித்தியாசமான வடிவிலான குறுகிய வாய் கொண்ட சுடுமண் பானை கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், தமிழகத்தில் 37 மாதிரி சூரிய கிராமங்கள் அமைப்பதற்கான திட்ட அறிக்கையை தயாரிக்கும் பணியை வந்து பசுமை எரிசக்தி கழகம் தீவிரப்படுத்தியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், மாநிலங்களவை துணைத் தலைவராக அந்த அவையின் நியமன எம்பியான ஒருவர் வந்து தொடர்ந்து 3வது முறையாக போட்டியின்றி தேர்வாகியிருக்காரு. அவர் தான் ஹர்வன்ஷ். அடுத்த பாயிண்ட், மாநிலங்களவை வழிநடத்த தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இல்லாத நிலையில் வழிநடத்தும் குழுவுக்கு அதிமுக MP தம்பிதுரை உட்பட 6 பேரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, நாட்டில் பயணிகள் ரயில் போக்குவரத்து தொடங்கி 173 ஆண்டுகளை நிறைவடைஞ்சிருக்குன்னு ரயில்வே அமைச்சர் பெருவிதமாக தெரிவிச்சிருக்காரு. அடுத்த பாயிண்ட்டு, மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு வந்து 2% அகவிலைப்படி உயர்வு டியர்னஸ் அலவன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க மத்திய அமைச்சரவை. அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, பருவநிலை, காற்று மாசு மற்றும் தட்பவெப்பநிலையை வந்து கண்காணிப்பதற்காக G20 செயற்கைக்கோள் அப்படிங்கிறத 2027 விண்ணில் ஏவப்படும் அப்படின்னு இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, கர்நாடகாவில் செயல்பட்டு வரும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் பெண்களுக்கு மாதம் ஒரு மாதவிடாய் விடுமுறையை வந்து அளிக்கணும் அப்படின்னு மசோதா ஏற்கனவே நிறைவேற்றிருந்தாங்க. அது ஆளுநரும் ஒப்புதல் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து அமல்படுத்துமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, நாட்டின் முன்னணி சர்க்கரை உற்பத்தியில் மகாராஷ்டிரா முதலிடம் பிடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த பிளேஸுகளில் 2ஆம் இடத்துல உத்தரப்பிரதேசம், 3rd பிளேஸில் கர்நாடகாவும் இருக்குது. அடுத்த பாயிண்ட்டு, 9வது இந்திய பெருங்கடல் மாநாடு வந்து மொரிஷியஸில் இருக்கிற போர்ட் லூயிஸில் நடைபெற இருக்குது. அடுத்த பாயிண்ட்டு, கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியின் மகளிர் பிரிவில் வைஷாலி சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இவங்க தான் முதல் வீராங்கனை இந்தியாவிலேருந்து. அடுத்த பாயிண்ட்டு, 2040க்குள்ளே கோகோ உற்பத்தியில் தன்னிறைவை அடைய இந்தியா திட்டம் வகுத்திருக்காங்க. கோகோங்கிறது பழுப்பு புரட்சியில் வர ஒரு பொருள். அடுத்த பாயிண்ட்டு, ஏப்ரல் 17ஆம் தேதி உலக ஹீமோபிலியா தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. அடுத்த பாயிண்ட்டு, உலகளாவிய இயற்கை நிதியத்தின் தேசிய விருது அலிஃப் யூசுஃப் அப்படிங்கிறவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த பாயிண்ட்டு, டிஜிட்டல் கைது மோசடியை வந்து தடுக்கிறதுக்காக CBI சார்பில் அபை அப்படிங்கிற பெயரில் சாட்பாட் வசதி தொடங்கப்பட்டிருக்கு. ஓகே, ரெகுலராக சேனலை பார்த்துட்டு வாங்க. அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர்ஸை அடுத்த வீக்கை அப்லோட் பண்ணுறேன்.